வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் துன் சம்பந்தன் அவர்கள் கொடுத்து சில தகவல்கள். அதாவதுங்க, இந்த நாட்டில் என்றும் எந்த மலேசியராலும் மறக்க முடியாத ஒரு மாமனிதன் துன் சம்பந்தன். மிக எளிமையாக அமைதியான முறையில் மிகச்சிறந்த பேச்சுக்களால் உண்மை நேர்மை சத்தியத்தால் மக்களை கவர்ந்தவர். ஒரு முறை அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது ஈப்போவிற்கு அரசு பணியின் காரணமாக அங்கு சென்று திரும்பும்போது மாலையில் அவருடைய டிரைவர்கிட்ட சொல்கிறாரு, அந்த ஸ்லிம் ரிவருக்கும் தஞ்சோமாலியமுக்கும் நெடுஞ்சாலை புதுசாக போட்டிருக்கோம் இல்லையா, அதில் போய் பார்ப்போம், நீங்கள் காரை அந்த பக்கம் திருப்புங்கயான்னு. நாட்டில் முதலாக நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டது தஞ்சோமாலியம் ஸ்லிம் ரிவர். ஆக டிரைவரும் அங்கே போன உடனே அங்கே உள்ள அந்த ஒரு வேலைக்காரர் அவர் விட மாட்டேன்னு சொல்கிறாரு, இல்லை இதில் போக முடியாது அப்படின்னு. ஐயா, வந்திருப்பது அமைச்சர், அதுவும் பொதுப்பணித்துறை அமைச்சர், அவருக்கு கீழே தான் இது கட்டப்பட்டு இருக்கிறது, இந்த சாலை நிர்வகிக்கப்பட்டு இருக்கிறது. ஆக அவர் போகணும்னு சொல்கிறாருன்னு. இல்லை, யார் சொன்னாலும் நான் விட மாட்டேன், என்னுடைய மேல் அதிகாரி அவர் சொன்னாதான் நான் அனுமதி கொடுப்பேன் என்று மறுத்து விடுகிறார். அந்த கார் டிரைவர், துன் சம்பந்தனுடைய கார் டிரைவர் பல முறை அவரிடம் விவாதம் செய்து கொண்டிருக்கும் போது துன் சம்பந்தன் காரிலிருந்து இறங்கி, பரவாயில்ல வாங்கியா அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல விடுங்க, அனுமதி கொடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு உடனடியாக அந்த அங்கே காவலராக பணியாற்றிய அந்த ஜாகாவோட அவருடைய தொலைபேசி, அங்கே அந்த அலுவலகத்துடைய தொலைபேசி எண், அவருடைய பெயர், அடையாள கார்டு எண் எல்லாத்தையும் கேட்குறாரு. அப்போ இவரும் தைரியமாக கொடுத்துட்றாரு. அப்போ அங்கேருந்து பார்த்த ஒரு சிலர் நினைக்கிறாங்க, நிச்சயமாக இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. மறுவாரம் இவரை அவருடைய அலுவலகத்திற்கு அழைத்து அவரை தட்டி கொடுத்து, ஒரு அரசு பணியாளர் என்பவர் இப்படித்தான் இருக்க வேண்டும், தன்னுடைய மேலதிகாரி அனுமதிக்காமல் எந்த வேலையையும் செய்யக்கூடாது, எந்த முடிவைக்கும் நாம் கட்டுப்படக்கூடாது, மிகச்சரியாக செய்தீர்கள், உங்களுக்கு பதவி உயர்வு என்று அவரை வாழ்த்தி அனுப்புகிறார். இதாங்க துன் சம்பந்தன். அதாவது பதவி, பட்டம், அமைச்சர் பொறுப்பு, இவ்வளவு வல்லமை மிக்க அதிகாரம் இருந்தும் மிக எளிமையாக நடந்து கொண்டதால் தான் இன்றளவும் மக்களால் போற்றப்படுகிறார், நினைக்கப்படுகிறார். துன் சம்பந்தன் சாலை, தமிழ் பள்ளிக்கூடங்கள், பல பள்ளிக்கூடங்களுக்கு அவருடைய பெயர், இதெல்லாம் மக்களும் அரசும் கொடுத்த அங்கீகாரம். ஆக அந்த நல்ல மனிதன் இறந்தாலும் அவரின் ஆத்மா விண்ணில் மட்டுமல்ல மக்களின் மனதிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறி, மேலும் அடுத்த வாரம் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சூப்பர்மைண்ட் டைனமிக் தன்முனைப்பு பேச்சாளர் மு. கணேசன்.